அஞ்சரை பெட்டி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. நல்லா அழகா மூடி போட்டு நீட்டா, அதாவது என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்குங்கிறத இதுல பாத்துக்கலாம். இந்த மாதிரியும் வாங்கி புதுமண தம்பதிகள் நம்ம வீட்டுல கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு இதை நீங்க சீர்ல கொடுக்கும்போது அவசியம் நினைச்சுக்கோங்க. நிறைய மூவிங் இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர், பருப்பு வகைகள் எல்லாமே இதுல போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலயும் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இங்க கீழே வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியும். நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாம எடுத்துக்கலாம். மேடம் என்ன வாங்க வந்திருக்கீங்க? வாட்டர் பாட்டில் பார்க்க வந்திருக்கோங்க மேம். காட்டுங்க. ஓகேவா உங்களுக்கு? சில்வர்ல இருந்தா பரவாயில்லைங்க மேம். என்ன மேடம் விசேஷம்? பையனுக்கு பர்த்டேங்க மேம். சரி, ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அவன் பிளாஸ்டிக்லேயே கொண்டு போயிட்டு இருக்கான். சில்வர் அப்படின்னா அது உடம்புக்கு கொஞ்சம் நல்லது தானேங்களே, அதனால இன்னும் நல்லது. நீங்க இதுலயும் ஆனா அவன் வந்து குட்டியா எதிர்பார்க்கறான். அது இல்லாம தொலைச்சிட்டு வந்துடுறான். சரி, சில்வர் இப்போதைக்கு ஓகே. அவன் கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறம் நம்ம இதை வாங்கி கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம பாக்குறது மல்டி பர்பஸ் ஸ்டீமர் குக்கருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு பருப்பு எது வெந்தாலும் இது வந்து விசில் மேல, அதாவது இதுல ஒரு நாட்டு இருக்கு, அது வெளியில வரும். அதே மாதிரியே பருப்பு மேல வச்சு வேக வச்சுக்கலாம். காய் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரியே இதுல வந்து பாத்தீங்கன்னா அரிசி போட்டு கழுவி தண்ணி அளவா வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி கஞ்சி வந்து கீழே இருக்கும், சாப்பாடு வந்து இதுல இருக்கும். சூப்பரா இருக்கு. இது வந்து இப்ப இதுதான் ட்ரெண்டு. அதே மாதிரி இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல குழம்பும் தாளிச்சுக்கலாம். காம்போவா கொடுத்துருக்காங்க. இந்த இட்லி தட்டம் இது வச்சு நம்ம இட்லியும் வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் இது வந்து சின்னதா இங்க ஒரு இது இருக்கு. இது வெளியில வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பாத்திரம். இந்த பிரியாணி பாத்திரம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா பாத்திரம் வச்சிருப்போம். இப்போ நமக்கு வந்து பிரியாணி பாத்திரம் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்தா நல்லா இருக்கும். அதாவது சூடாவும் இருக்கணும், அடியும் பிடிக்க கூடாது, முக்கியமான விஷயம். இந்த பாத்திரத்துடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய இருக்குது. 3 லேயர் இருக்கு. உள்ள சில்வர், கீழே சில்வர், நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் வச்சிருக்காங்க. இது வந்து ட்ரை பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், அடி பிடிக்காது. அதே மாதிரியே நம்ம சூடாவும் இருக்கும். நல்லா வெயிட்டா இருக்கு பாத்திரம். நம்ம கேஸ்ல சமைக்கிறதுக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது. இப்ப இது நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சாதம் வடிக்கிற பாத்திரம். இதுல வந்து சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பாருங்க, இது மாதிரி லாக் ஒண்ணு இருக்கு. இப்படி வடிச்சோம்னா கஞ்செல்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி கையிலையும் சிந்தாது, சூடும் தாங்கும். நல்லா 2 பக்கமும் வந்து பிளாஸ்டிக், நல்ல ஃபைபர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கு. அதே மாதிரியே வடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடை இதுலயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரமும் நல்ல லேயர், உள்ளுக்குள்ள நல்லா வெயிட்டாவே இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா கேஸ்லயும் வச்சுக்கலாம். அதே மாதிரியே நம்ம கரண்ட் அடுப்பு இருக்கும் இல்லையா, அதுலயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல வெயிட்டா தான் இந்த பாட்டம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ளை வடச்சட்டி. நீங்க வந்து அழகா இதுல டீப் ஃப்ரை எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். நல்லா மூடியோட கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே வச்சிருக்காங்க. ஒரு 5 லிட்டர் குக்கருங்க. சாப்பாடு வந்து நம்ம முன்னையெல்லாம் வந்து குக்கர்ல போட்டுதான் செய்வோம். இப்போ வந்து இதுக்குள்ள ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. அரிசியும் தண்ணியும் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா இது உள்ளுக்க அது வெந்து கஞ்சி கீழே நின்னுரும், சாப்பாடு தனியா வெளியே வந்துடும். இது இப்போ வந்திருக்கு ஃபாஸ்ட் மூவிங்ல. இந்த குக்கரும் இந்த பாத்திரமும் ஒரு ஐட்டம். இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா எல்லாமே சுத்தமான இரும்பு, அதாவது இரும்பும் மண்ணும் கலந்து இந்த பொருள் செஞ்சிருக்காங்க. இரும்பு சத்து வேணுன்றவங்களுக்கு இந்த பொருள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய தோசைகள் இருக்கு, சின்ன தோசைகள் இருக்கு. அதே மாதிரியே இதுவும் வந்து ஒரு தோசைக்கல் தான். அது வந்து கைப்பிடி வச்சிருக்கு, இது கைப்பிடி இல்லாம இருக்கு. குழிப்பணியார கல்லு நல்ல வெயிட்டா இருக்குதுங்க. அப்புறம் வறுக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ளை ஐட்டம் தான்.
வறுக்கிறது இருக்குது, தாளிக்கிறது இருக்கு, சாம்பார் செய்யறது இருக்குது, இட்லி செய்யறதும் இருக்குது, அதே மாதிரியே பிரியாணி செய்யறது இருக்குது. ஸோ நமக்கு A to Z இங்க இருக்கிறது. இது வந்து பிராண்டடு, இது வந்து அதிகமா மூவிங் ஆகிற பொருள்னு வச்சுக்கோங்களேன். 5 kg பிரியாணி பாத்திரம் வரைக்கும் இங்க இருக்குது இந்த இடத்துல. அதாவது ட்ரை ஃப்ளை பாத்திரத்துல. உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் வேணும்னா வேற இருக்கு, பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரும்பு, உருக்காத இரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது கம்பல்சரி நம்ம பழக்கி தான் ஆகணும். தோசைக்கல் இங்க இருக்குது. அதே மாதிரியே மேல ஒரு செட்டு வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இண்டோலியம் தோசைக்கல். இதுவும் நம்ம அப்பெல்லாம் பாரம்பரியமா இண்டோலியம் வடச்சட்டி, இண்டோலியம் தோசைக்கல் எல்லாம் இருந்துச்சு. அது இப்ப இங்க கிடைக்குது. நான்ஸ்டிக்லாம் நிறைய இருக்கு, அது இன்னொரு பக்கம் இருக்கு, நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்படியே இதுல இருந்து அந்த கடைசி வரைக்குமே வடச்சட்டி தாங்க இருக்கு பாருங்க. சின்ன வடச்சட்டி இதுல இருந்து பெரிய வடச்சட்டி வரைக்கும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா காப்பரும் இருக்கு, சில்வரும் இருக்கு, அலுமினிய வடச்சட்டியும் இருக்குது. இது நம்ம வந்து சிங்கிள் பர்சனுக்குலாம் இது நல்லா இருக்கும். சட்னி தாளிக்கிறதுக்கு இது சூப்பரா இருக்கும். இந்த இண்டாலியம் வடச்சட்டி தான் நாங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரியும். இப்போ இது நல்லா கைப்பிடிலாம் வச்சு நல்லா அல்ட்ரா மாடர்ன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது அலுமினிய வடச்சட்டி. இதுல அது எல்லா சைஸுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுல பெரிய வடச்சட்டி இன்னும் கூட இருக்குது. இது பாத்தீங்கன்னா கடாயில செமையா இருக்கு, நல்லா வெயிட்டாவும் இருக்கு. இது வந்து கல்கத்தா கடாய்ங்க, இதுக்கு கைப்பிடியே இல்லை. இது பாருங்க, இது வந்து கொத்து, அதாவது சில்வரும் அலுமினியமும் கலந்து இதுல செஞ்சிருக்காங்க. இதுவும் கொத்து வடச்சட்டி. இது வெயிட்டாவும் இருக்கு, அதே மாதிரியே சீக்கிரமும் அடி பிடிக்காது. இது ஒரு வகையான வடச்சட்டி. நம்ம பூமகள் வந்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம முன்ன காட்டம் இல்லையா, சின்ன வடச்சட்டியில இருந்து பெரிய வடச்சட்டி வரைக்கும், அதுவும் வெரைட்டியா இருக்குது. இது வந்து சிலோன் வடச்சட்டியாங்க, எவ்வளவு அருமையா இருக்குங்க. இதுல நாம சமைச்சும் கொடுக்கலாம், சின்ன அளவுல எது செஞ்சாலும். அதே மாதிரி சாப்பாடு டேபிள் மேல வச்சு சர்வ் பண்றதுக்கு இது நல்லா இருக்கும். இது வந்து வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. இது சிலோன் வடச்சட்டிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா கடாயி. இது வந்து ஆல்ரெடி நம்ம காட்டினது ஹேண்டில் இல்லாதது, இது ஹேண்டிலோட இருக்கு. இந்த வடச்சட்டி எவ்வளவு வெயிட்டா இருக்கோ அதே மாதிரி இந்த கைப்பிடி நல்ல வெயிட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உருளின்னு சொல்லுவோம். இது வந்து மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட். மீன் குழம்பு செய்யறதுக்காகவே இந்த பாத்திரம். கேரளால இந்த மாதிரி பாத்திரத்துல தான் பொங்கல் வைக்கிறாங்க. மேடம் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல். நீங்க 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கலும் வச்சுக்கலாம், மீன் குழம்பும் செஞ்சுக்கலாம். இதுல வந்து நிறைய வச்சுருக்கேன். இது சில்வர், இது பாருங்க அலுமினியத்துலயும் இருக்குது. இதுவும் உருளி தான். இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்லேயே அடுப்பு வச்சிருக்கவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டிஃப்ரெண்ட்டான நிறைய வெரைட்டிஸில் இருக்குது இட்லி பாத்திரங்க. இப்போ பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா நான் கூட ஏதோ பாத்திரம்னு நினச்சேன். இட்லி தட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டே இல்லை, அப்படியே அடுக்கடுக்காக வச்சுக்கலாம். இது இன்னும் நல்லா இருக்குது. இது வந்து மினி இட்லி, சூப்பராக இருக்குது. மினி இட்லி தட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரியே இது வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேவிக்கலாம். இதுக்குன்னு இது பாத்திரம் வச்சுருக்காங்க. அதனால நம்ம நார்மலாக வந்து மினி இட்லி தட்டை மட்டும் வாங்கிட்டு போவோம், நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி செட்டில் வச்சுப்போம். இதுக்குன்னே இந்த பாத்திரம் வடிவமைச்சிருக்காங்க. தட்டு இட்லி இப்போ ஃபாஸ்ட் மூவிங், நிறைய பேர் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே இட்லி சாப்பிட்டா போதும் குழந்தைங்கள்லாம். இது ஒன்று இருக்கு, தெரியும் ஆல்ரெடி தனியாக நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அந்த இட்லி. இது இண்டோலியத்தில் பணியார கல் வச்சிருக்காங்க, இண்டோலியம் பணியாரக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த இட்லி சட்டி. இது வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட எல்லார்ட்டையுமே இதுதான் காமனாக இருக்கிற இட்லி சட்டி. இங்கே இது இருக்கு. இட்லி சட்டியில் பாருங்களேன் எத்தனை வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்கன்னு. இது வந்து நார்மல் அலுமினியம். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டோலியம் இட்லி சட்டி. இதுவும் சூப்பராக இருக்கு. இது வந்து இண்டோலியம் மினி இட்லி சட்டி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யறது, அதாவது அரைப்படியில் இருந்து கிட்டத்தட்ட 5 படி வரைக்குமே வச்சிருக்காங்க. 5 படிக்கு மேலேயே இருக்குது. குழம்பு வைக்கிற பாத்திரம். இது வந்து நம்ம அரிசி கழுவி ஊற வச்சு வடிப்போம் இல்லையா அது. இதுதான் ரசம் குண்டா. எல்லாருமே சின்னதாக வேணும்னு இது ரசம் குண்டா வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, இருந்தாலும் அதுவும் இருக்குது. நம்ம இதையும் வாங்கி பயன்படுத்தலாம். அதுலேயே வடச்சட்டி சூப்பராக வச்சிருக்காங்க. சொம்பு வடிவில் இருக்கு, சின்ன சின்னதா பாத்திரங்கள். இதுல நம்ம பால், தயிர், ரசம் இதெல்லாம் சேவிச்சு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சுடுதண்ணி வேணும்னாலும் இதுல காய வச்சு நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து பொங்க பானமா. நிறைய பேர் வந்து பொங்கல்லாம் நிறைய வைக்க மாட்டாங்க, ஒரே ஒரு டம்ளர் போட்டு பொங்க வைக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு இது போதும். பொங்க பானையும் இதுதான், பால் காய வைக்கிற பாத்திரமும் இதுதான். இது எல்லாமே வந்து பொங்கல் பானை, பால் காய வைக்கிற பாருங்க. மேலே இருக்கிறது எல்லாமே 3 படி 2 படி. சில்வர் பாத்திரத்துல சோறு வடிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது எடுத்துக்கலாம். அதே பொங்கல் பானை, அதே பால் பாத்திரம் காப்பர்ல வச்சிருக்காங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேக் செய்யறதுங்க,
பாருங்க, ஹார்டின்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ரவுண்டு சின்னது இருக்கு, பெருசு இருக்கு. இது வந்து காப்பர், இது வந்து அலுமினியத்திலேயே வச்சிருக்காங்க. இதுல வந்து ஒரு 3 விதமான சைஸ்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேக் செய்யறது தான். ஹார்டின், சின்னது, பெருசு. இதுவும் நம்ம இங்க கிடைக்கும். நம்ம பூமகள் ஸ்டோர்ல எல்லாமே இருக்கு, வாங்கிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பக்கெட்டுங்க. அதாவது ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியே நமக்கு வீட்லயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஹோட்டல் கடைக்காரவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர். எல்லா விதமான பக்கெட்டும் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நெய் கிண்ணம் எல்லா வகையிலுமே வச்சிருக்கிறாங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. இது வந்து நெய் பாத்திரம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல வைக்கிற டின்னர் செட்டு. இதுல இருந்து இது எல்லாமே டின்னர் செட்டுக்கு நம்ம வைக்கிறது. சாப்பாடு, ரசம், குழம்பு, இப்படி எல்லாமே இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் பேக் பிடிக்காதவங்களும் இருக்காங்க, அப்ப இதுல வச்சுப்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டின்னர் செட்டு தான். நம்ம டேபிள்ல சர்வ் பண்றதுக்கு போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரியே காய், கீரை, வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி மட்டன், சிக்கன் எல்லாம் கழுவி தண்ணி வடிகிறதுக்கு வேணுங்கிற ஃபில்ட்ரு, தயிர் பாத்திரம். இங்க மேல இருக்கிறது எல்லாமே டின்னர் செட்டு. கீழே வந்து பாத்தீங்கன்னா தாம்பாளம் வச்சிருக்காங்க. சில்வர்ல நல்ல வெயிட்டா இருக்கு தாம்பாளம், குவாலிட்டியாவும் இருக்கு. இது ஒரு விதமான தாம்பாளம், பூத்தாம்பாளம். தட்டம்லாம் வைக்கிறோம்ல, அவங்களுக்கு இது நல்லா இருக்கும். கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, வளைகாப்பு, காது குத்து, பெரிய பொண்ணு ஆயிட்டாக்க அதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதுக்கு இங்க பிளேட்ஸ் நிறைய இருக்கு. பாத்தீங்களா, நிறைய வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட இங்க எப்படியும் ஒரு 100 விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இது வந்து மாவு அரைக்கிற மிஷின்ங்க. இப்ப இது வந்து வியாபாரம் மாவரைச்சு விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது இங்க இருக்குது. இது இங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம பூமகல்லே இருக்கு, பக்கத்திலேயே நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து வெங்கல தட்டா. இதுல வந்து சாப்பிடுறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிங்க சாப்பிடுவாங்க. இந்த தட்டுல தான் சாப்பிடுவாங்க. இது ஆரோக்கியமானதும் கூட. இங்க இருக்கு. இப்போ இது வந்து கிஃப்ட் கொடுக்கறது. நார்மலா கொடுக்குற செம்படத்தை விட இதுல வந்து அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கொடுத்தா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும், உங்களை நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க. இது அருமையா இருக்கு. இது வந்து ஜுவல் பாக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கலாம். ரொம்ப அருமையா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லா வெரைட்டிஸுமே இங்க வச்சிருக்காங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இந்த ஜுவல் பாக்ஸ் இருக்கு. இது வந்து மணப்பலகை. இதுவும் இங்க அவைலபிள். நம்ம ரிசப்ஷன்ல வைக்கிறதுக்கு, வீட்டுல தட்டம் வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா விதமான ட்ரேயும் வச்சிருக்காங்க. அழகழகா இருக்கு. ஓவல் சைஸு, ஸ்கொயரு. ஸோ இது எல்லா விதமான ட்ரேயும் இங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கும் அது தேவைப்படும். பாருங்க, டிசைனா வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கானது. சேம், இது எல்லாமே ஸ்நாக்ஸ் வைக்கிறது தான். டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். இங்க பாருங்க, 2 இதுல ஸ்நாக்ஸ், இதுல சாஸ். சேம், இது ஸ்கொயர்ல இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இது இன்னும் பெருசா இருக்கு. இது ஃபுல்லாவே ஸ்நாக்ஸ் வைக்கிற பிளேட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மூடி போடுற தட்டம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடுக்கு எது தனித்தனியா செப்பரேட்டா பாத்திரம் வாங்கிட்டோமே, இது நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். அண்டா, பாத்திரம், இது எல்லாத்துக்குமே மூடி, குடத்துக்கு போடுற மூடி. இதுவுமே வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம். இங்க பாருங்க, சொம்பு மூடி இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கும். இதுவும் அதே மாதிரி இங்க வந்து வச்சிருக்காங்க. நல்ல வெயிட்டாவே இருக்கு. இதுல வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வடியறதுக்குலாம் எதுவும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்குங்க. இந்த ட்ரே வந்து டிஃப்ரெண்டா நம்ம ஏனம் கழுவி போடும்போது தண்ணி வந்து இந்த பிளேட்லயே நின்னுக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டு போட்டுக்கலாம், தண்ணியை கீழே கொட்டிடலாம். தண்ணி இதுல தான் நிற்கும். ஸோ இது டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இது வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, வாங்காதவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாமே வந்து ஃப்ரூட் ஸ்டாண்டு, வெஜிடபிள் ஸ்டாண்டு, கூடவே வந்து இப்ப நம்ம 2 in 1 பர்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வேணுன்றவங்க ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், இல்ல திங்ஸ் போட்டு வைக்கிறவங்க திங்ஸ் போட்டுக்கலாம். இதுல வந்து பிளேட்டு, டம்ளரு, கரண்டி எல்லாமே இதுல வச்சுக்கலாம். இது வந்து தனியா ஒரு ஸ்டாண்டு, பிளேட்டுக்கு மட்டும் தனியா வச்சிருக்காங்க. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இப்போ வந்து நிறைய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நம்ம செலவு டப்பா இருக்குல்ல, அங்க இங்கேயும் வச்சு கபோர்டுக்குள்ள வச்சுல நம்ம தேட வேணாம், ஓப்பனாவே வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரோலிங் வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். நீங்க
பிளேட்ஸும் போட்டுக்கலாம். குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா போட்டு நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ரோலிங் நல்லா இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர்ஸ் தான், ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டம்ளர் வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. எல்லா சைஸ்லையுமே டம்ளர்ஸ் அவைலபிள். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ கப், எல்லா வித மாடல்லையுமே டீ கப் வச்சுருக்காங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் டீ கப் இருக்குது. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன கப்பு, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு 3 சட்னியோ ஒரு சாம்பாரோ ஹோட்டலில் பரிமாறுவாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று வச்சு கொடுங்க. நீட்டாக குழந்தைங்க, சாப்பிடாத குழந்தையும் சாப்பிட்றோம், வேணான்னு சொல்கிற கணவரும் சாப்பிட்டு வர்றீங்க. கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குது. கூடவே இது எல்லாமே வந்து ஜக்கு, எல்லா சைஸ்லையுமே ஜக்கு இருக்குது, டிசைனாகவும் இருக்குது, அழகாக இருக்குது. வாட்டர் ஜக். இது வந்து பார்த்தீங்கன்னா சொம்புங்க, சொரக்காய் சொம்பு, சின்னது பெருசு இன்னும் பெருசு எல்லாம் வச்சுக்கிறாங்க. இது ஆஸ் யூஷுவல், இதுதான் பழைய சொம்பு. இது எல்லாமே நம்ம குழம்பு ரசம் பொரியல் எல்லாம் மாற்றி வைக்கிறதுக்கான பொருட்கள் இது அத்தனையுமே. இப்போ வந்து நம்ம தட்டு பார்க்கலாம். தட்டு பாருங்களேன், அழகாக இருக்குது. இப்போதைக்கு என் முகம் தெரியுது, நாளைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் முகம் தெரியும். தட்டுல டிசைனாக நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாமே பிளேட் தாங்க. இதில் கப்புள்ஸ் தட்டும் இருக்குது, குழந்தைங்க தட்டும் இருக்குது, எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். வா, தோசைக்குனே இந்த தட்டு, சட்னிக்கு நம்ம கிண்ணி தேவையில்லை, இதுவே போதும், எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து லஞ்ச் பாக்ஸுங்க. இதை வந்து ஒன்று எடுத்து பார்க்குறத விட நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிசைனாக வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அளவு, அந்த அளவு மாதிரி நமக்கு இங்கே பாக்ஸ் இருக்குது, வாங்கிக்கலாம். டம்ளர் வித் ஸ்பூன் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட இங்கே நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிமனை, நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு எடுத்து வைப்போம்ல, சந்தகம் புளியறது அங்கே மேலே இருக்குது. இது இடியாப்பம் புளியறது, இது முறுக்கு புளியறது. இது வந்து பார்த்திங்கன்னா படி சைஸ் வரையா இருக்குது. 50 கிராம் ஆதாக்குலேருந்து இங்கே நிறைய இருக்குதுங்க. எல்லா சைஸும் வச்சிருக்கிறாங்க. எல்லா சைஸ்லயுமே படி இங்க இருக்கு. சில்வர் படி யூஸ் பண்றவங்க சில்வர் படி வாங்கிக்கோங்க, பித்தளை படி யூஸ் பண்றவங்க பித்தளை படியும் இங்க இருக்கு, வாங்கிக்கலாம். இதுதான் சந்தகம் புளியறது. இது வந்து பிளேட் ஸ்டாண்டு, அதாவது டீ காஃபி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு மூடி வைக்கிறதுக்கு அதுக்கு ஸ்டாண்டோடயே இங்க இருக்குதுங்க. இது வந்து தேங்காய் திருவுறது. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்படியே நம்ம திருவிக்கலாம், ஒன்றும் நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லை. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி திருவிட்டு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன டைட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட தேங்காய் உடைக்கிறது இருக்குதுங்க. இதுவும் சில்வர் பாத்திரத்திலே இருக்குது. இது வந்து நல்லா கூராக இருக்குது, கீழே மேக்னெட்டிக் இருக்குது. எப்படி தேங்காய் உடைக்கிறதுன்னு கேட்காதீங்க, உடைச்சி வாங்கி பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தண்ணியும் வந்து இதிலே சிந்திக்கும், நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி வேணுன்றவங்க குடிச்சிக்கலாம். இது வந்து பெப்பர் ஸ்டாண்டு, பெப்பர் மட்டும் போட்டுருக்கு. இதை நம்ம இப்படி திருவனோம்னா அது வந்து பொடி வரும். இதை நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, பொடி வருதா? என்னென்ன பாருங்களேன், சூப்பராக இருக்குது. எவ்வளோ வேணுமாலும் நம்ம நுணுக்கிக்கலாம். இது பெப்பர் ஸ்டாண்டு, இது அவசியம் எல்லாரும் வாங்கிக்கோங்க, சரியான காரமாக இருக்குது இந்த பெப்பர். அடுத்து லஞ்ச் பேக், எல்லா விதமான லஞ்ச் பேக்கு எல்லா சைஸ்லையும் இருக்குது. கூடவே இதில் பாக்ஸோடயே இருக்கு. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. டிஃபனு லஞ்ச் ரெண்டுமே எடுத்துக்கலாம். காப்பர் டேங்க்கு, தண்ணி இதில் ஊற்றி வச்சு குடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டம் வைப்போம் இல்லையா, சீர் தட்டம், அதுக்கு இதில் வச்சு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அது அந்த பிளேட்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து எல்லா விதமான பிளேட்ஸுமே வச்சுருக்காங்க. சில்வரும் இருக்குது, கோல்டும் இருக்குது, எல்லா விதமான டிசைன்லேயுமே இருக்குது. தேங்காய் பழம் வைக்கிறதுலேருந்து ஸ்வீட் வைக்கிறதுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே குங்கும சிமிழ் வச்சுருக்காங்க, சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது நம்ம கிஃப்ட்டும் கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம், இல்லை ரிசப்ஷனில் வர்றவங்களுக்கு வரவேற்பறையிலையும் இதை நம்ம வைக்கலாம். அதுக்குண்டான பொருட்கள் எல்லாமே இது வந்து டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த டிசைனு. தட்டம் வைக்கிறோம்ல, சீர்தட்டம், அதுக்கானது எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கிரைண்டரு, அதாவது நார்மல் கிரைண்டர் மாதிரி கிடையாது. ஏற்கனவே வந்து டேபிள் டாப் கிரைண்டர் இருக்குது, அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அது சாய்ச்சிக்கலாம், எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே சில்வர் தான் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து காப்பர் காயில் வச்சுருக்காங்க. இதில் வந்து 3-in-1 பர்பஸ்ஸு, மாவு ஆட்டி சாய்ச்சும் எடுத்துக்கலாம், இல்லை கையிலையும் எடுத்து கொட்டிக்கலாம். அதே மாதிரியே மாவு பிசைறது இருக்குது, தேங்காய் திருவுறது இருக்குது. இப்போ நம்ம எப்படி சாய்ச்சிடலான்றத காட்டுறேன். இப்போது இதை எடுத்து விட்டு நம்ம சாய்ச்சிக்கலாம்.
ரைட், அவ்வளவுதான். மீதி எல்லாம் நார்மல் கிரைண்டர். இதுல வந்து நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்துருப்போம். இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் யூஸ் இது பண்ணிக்கலாம். பாருங்க, இதை மாவு ஆட்டிக்கலாம், அதே மாதிரி இங்க தேங்காய் திருவிக்கலாம். எவ்வளவு தேங்காய் வேணாலும். இதெல்லாம் ஹெவி மோட்டர் இதுன்னு வச்சுக்கோங்களேன். டீ பாய்லர் இருக்கு, அதே மாதிரி காஃபி கண்டெய்னரும் இருக்கு, காபி ஃபில்டர் காஃபி, இது எல்லாமே கிரைண்டர். என்ன விவஸ், இவ்வளவு நேரம் நம்ம சில்வர் ஜாமானம் கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம பார்த்தாச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம்.